வணக்கம் நேயர்களே. உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையினுடைய சகல விடயங்களையும் அறிந்து கொள்வது எப்படி? குடும்ப பின்னணியை தெரிந்து கொள்வது எப்படி? உறவுகளை மதிக்க தெரிந்த மதிப்பார்ந்த குழந்தைகளாக வளர்வது எப்படி? இதற்கெல்லாம் இப்பொழுது புதிதாக எல்லாம் நிறைய வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பல விரிவுரையாளர்களை அழைத்து வகுப்புகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. இவற்றையெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் செய்யவில்லை. என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் இந்த தகவலூடாக. எங்களுடைய குழந்தைகளை சமூகத்தின் நல்ல அந்தஸ்துள்ள மதிப்புள்ள குழந்தைகளாக நாங்கள் வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்படுகின்ற சவால்களை அவர்களே எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் மதிப்பார்ந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். உறவுகளை மதிக்க தெரிய வேண்டும். குடும்பத்தினுடைய பின்னணியை அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் செய்தது என்னவென்றால், அந்த குழந்தைகளை தாத்தா பாட்டியுடன் நேரம் செலவழித்து விளையாட வைப்பது, கதை பேச வைப்பது, கதை கேட்க வைப்பது, பாடசாலைகளுக்கு அனுப்புவது, உணவு ஊட்டச் செய்வது, ஒன்றாக இருந்து உண்பது போன்ற தாத்தா பாட்டியுடன் நேரம் செலவழிக்கக்கூடிய வகையில் அவர்களை உருவாக்குதல். இவைதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன விடயங்களுக்கான தீர்வாக எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள். அது வெற்றியையும் பெற்றது. ஆனால் இன்று எங்களில் எத்தனை பேர் எங்கள் பிள்ளைகளை தாத்தா பாட்டியுடன் நேரம் செலவழிக்க விடுகிறோம்? தாத்தா பாட்டியுடன் எங்கள் குழந்தைகள் விளையாடுவதற்கு அனுமதிக்கின்றோமா? தாத்தா பாட்டியை காட்டுகின்றோமா? தாத்தா பாட்டியுடன் ஒன்றாக எங்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? இது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை கேட்க வேண்டிய கேள்விகள். இன்றைய உலகத்தில் தாய் தந்தை இருவரும் பணிக்கு செல்கிறார்கள். குழந்தையை பராமரிப்பதற்காக வேலையாட்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் சரியான பாதுகாப்பும் தாய் தந்தை போன்றதொரு அன்பும் அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. அதனால் அவர்கள் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தவர்கள் போல வாழ்க்கையில் காலம் முழுவதும் வாழ தலைப்பட்டுள்ளார்கள். இது ஒரு சைக்காலஜி ரீதியாக ஒரு தாக்கம், உளவியல் தாக்கமாக நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள். அதனால் தான் எங்களுடைய அனைவரும் நாங்கள் செய்ய வேண்டியது, எங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்தால் எங்களுடைய அப்பா அம்மா மற்றும் அப்பாவினுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா ஆகியோருடன் எங்கள் குழந்தைகளை விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர்களில் ஒன்றாக இருந்து ஒரு கிழமைகளில் 2-3 நாட்களாவது அந்த ஒரு ஒழுங்கமைப்பை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்றார்கள் வைத்திய நிபுணர்கள். அவ்வாறு இருந்தால்தான் குழந்தைகள் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். தாய் தந்தை போல எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் குழந்தைகள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய உறவுகள் தாத்தா பாட்டிகள் தான். வேறு யாரை நாங்கள் ஒழுங்குபடுத்தினாலும் ஏதாவது ஒன்று நாங்கள் கொடுத்து தான் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பணம் கொடுத்து அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கலாம், அல்லது நிறைய பணம் கொடுத்து பராமரிப்பதற்கு ஆட்களை ஒழுங்கு செய்யலாம். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பும் அரவணைப்பும் பாசமும் பாதுகாப்பும் தாத்தா பாட்டியிடம்தான் இருக்கிறது என்கின்றார்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல வைத்திய நிபுணர்கள். எனவே எங்கள் குழந்தைகளை நாங்கள் நல்லொழுக்கமுள்ள சமுதாயமாக, அவர்களுக்கு வருகின்ற சவால்களை அவர்களே எதிர்கொண்டு வெற்றி பெறத்தக்கவர்களாக, அல்லது மதிப்பார்ந்த ஒரு சமூகத்தில் அவர்களை வாழ வைப்பதற்காக அவர்களையும் மதிப்புடன் வாழத்தக்க ஒரு பிரஜைகளாக மாற்றுவதாக இருந்தால் தாத்தா பாட்டியினுடைய அன்பு இன்றைக்கு முக்கியம். அதைத்தான் இன்று மீண்டும் சுட்டி நிற்கின்றது வைத்திய நிபுணர் குழாம். எனவே நாங்கள் சிந்திப்போம் உறவுகளே. எங்களில் எல்லோருமே வேலை செய்பவர்கள். இந்த காலத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலை செய்யாமல் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதற்காக எங்களால் பெற்ற குழந்தைகள், நாங்கள் பெற்ற குழந்தைகள் அனாதரவாக, அன்பு பாசம் இல்லாதவர்களாக, அரவணைப்பு பாதுகாப்பு இல்லாதவர்களாக வாழக்கூடாது. அது அவர்களுடைய எதிர்காலத்தில் பாரிய பின்னடைவுகளையும் தோல்விகளையும் மன உளைச்சல்களையும் அழுத்தங்களையும் தோற்றுவிக்கும். அவர்கள் வாழ்வில் ஒரு சிறு வெற்றியை கூட ருசித்து பார்க்க முடியாதவர்களாக இருப்பார்கள். எனவே இது இவ்வளவும் உண்மையான விடயங்களாக வைத்திய நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள், பழிவாங்குகின்ற எண்ணங்கள், வஞ்சக எண்ணங்கள், எங்களுடைய செலவுகள் எதையும் நாங்கள் யோசிக்காமல் எங்களுடைய அப்பா அம்மாவை அன்பு செய்வோம். எங்களுடைய அப்பா அம்மாவிடம் எங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பேச செய்வோம், அன்பு காட்டுவோம். அன்பு ஒன்றுதான் நிரந்தரமானது, மாறாதது, உண்மையானது, உன்னதமானது. அதை நாங்கள் உருவாக்க வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டங்கள், துன்பங்கள், கோபங்கள் வந்தாலும்
எங்களுடைய பெற்றோர், பெற்றோருடைய பெற்றோர் அவர்கள் இருப்பார்களானால் எங்கள் குழந்தைகளை அவர்களிடம் நாங்கள் பேச வைப்போம். அவர்கள் எங்களை விட உன்னதமாக அன்பு செலுத்தி எங்கள் குழந்தைகளை நல்ல ஒரு ஆரோக்கியமான திடகாற்றமான ஒரு சந்தர்ப்பங்களில், எந்த சந்தர்ப்பங்களிலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையை உருவாக்கி கொடுப்பார்கள். சந்திப்போம் நேயர்களே. இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.